இன்றைக்கி நாங்கள் சென்னை கிளம்புறோம். எல்லோரும் எங்களை வழி அனுப்ப வந்திருக்காங்க. அக்கா வழி அனுப்புகிறா, தம்பி போகிறான். அச்சமா வந்து அதான் ரூமில் இருந்த பெட்டெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். ஏன்னா நாங்கள் கிளம்புறோம். இன்றைக்கி சென்னைக்கு போகிறோம். நாங்கள் டிக்கெட் ஈவினிங் 7 மணிக்கு தான். 7 இல்லை 10 மணி வண்டி. ஸோ வீடை பெருக்கி தொடச்சிட்டு, ஏன்னா போகிற டைமில் பண்ணக்கூடாதுல்ல, அப்போ காலையிலே பண்ணிட்டா சாயங்காலம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல. அதனால் பேக் மட்டும்தான் இப்போதைக்கு இங்கே இருக்குது. இந்த திங்ஸ்லாம் இன்னும் பேக் பண்ணணும். பேக்கிங் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். வீடு இப்போ கொஞ்சம் ரூம்பு வந்துட்டு சுத்தமாக ஆயிடுச்சு. இப்போ பெருக்கி தொடச்சிட்டு சென்னைக்கு பார்சல் ஆகுது எல்லாமே. எங்கள் மூத்தார் பேக்கிங்கில் இருக்கார். சென்னைக்கு ரெடி ஆகிறோம். இன்றைக்கி நைட் நாங்கள் ஒரு வண்டி இருக்குது எங்களுக்கு. நாளைக்கு மார்னிங்கில் நாங்கள் சென்னையில் இருப்போம். ஏன்னா எனக்கு ஸ்கேன் இருக்குது. அதனால் நாங்கள் ரெடி ஆகிறோம். பேக்கிங் இது என் மூத்தாரோடைய பையன் தான் அவர். என்னடா சிரிப்பது? அழகாக சிரிக்கிறான்ல. தேங்காய் மூட்டையாக பார்சல் ஆகிருக்கு. நாங்கள் சொன்னோம், பட் எங்கள் மாமியார் கேட்கல. ஃபுல்லும் தேங்காய் தான். அது தேங்காய் மூட்டையை தூக்கிட்டு போகிறோம் நாங்கள். எனக்கே சிரிப்பாக தான் வருது. என்ன பண்ண முடியும்னு தெரியல. இதில் இந்த பப்படம் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துருக்கோம். இது எப்படி தான் தூக்கிட்டு போகிறோம் தான் தெரியல. இன்னும் எங்கள் பேக் இருக்குது, மாமியாரோட பேக் இருக்குது, எங்கள் சித்தி ஃபீலிங்ஸு மேமா ஃபீலிங்ஸோ ஐயா. அங்கே இன்னொரு மாமியார். சென்னைக்கு என்னெல்லாம் பார்சல் ஆகுது பாருங்க. கருவேப்பிலை செடி, மிளகா செடி, கத்திரிக்காய் செடி, இதெல்லாமே நாங்கள் சென்னைக்கு பார்சல் பண்ணுறோம் அங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்கு. ஆனால் இடம் இல்லை. இது வருமானது டவுட்டு தான். அதில் ஒரு கிளை வச்சுருக்காங்க. கருவேப்பிலை எத்தனானோ இங்கே ரொம்ப பேக்கிங் ஆகுது. இன்றைக்கி நாங்கள் சென்னை போகிறோமா, ஸோ எல்லாமே நீட் பண்ணிவிட்டு போகணுன்னு சொல்லிட்டு பேக்கிங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. என் பையன் இப்போ போட்டுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறது ட்ரெஸ்ஸு, டைப்பரு. இது எனக்கும் என் பையனுக்கும் சூட் கேஸ் இது. ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் பேக்கிங் இருக்குது. இது பையன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தூங்குனாங்களா, அதுக்காக பாய் போட்டு சும்மா படுக்க வச்சுருந்தோம் ரூமில். மற்றபடி இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போவேன் நான். பேக்கிங் சூப்பராக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு மனசே இல்லை. ஏன்னா அவரோட ஊர் இல்லையா, அவர் பிறந்தது இல்லையா. இந்த ரூமில் தான் என் ஹஸ்பண்ட் பிறந்தாங்க. இதை பிரசவ ரூமுக்கு கூட சொல்லலாம். என்னோடய இன்னொரு மாமியாருக்கும் இங்கே தான் பிரசவம் நடந்துச்சு, என் மாமியாருக்கும் இங்கே தான் பிரசவம் நடந்துச்சு, என் ஹஸ்பண்டும் இங்கே தான் பிறந்தாங்க. ஸோ அவருக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான ரூம் இது. மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுக்கணும். ஸோ கிளம்பிடுவோம் நாங்கள். நைட்டு 10 மணி வண்டி. நாளைக்கு காலையிலலாம் நாங்கள் சென்னையில் இருப்போம். பேக்கிங் தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. பேக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. இது என்னோடய சூட் கேஸு, எனக்கும் என் பையனுக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பையனோட ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சுருப்பேன் நான். அவ்வளோதான், என்னோடய பேக்கிங் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ பெரிய சூட்கேஸை நான் எடுக்கிறதுக்கு நான் தான் கஷ்டப்பட்டேன். நாங்கள் ஊருக்கு போகிறோமா, நான் கடைசி நேரத்தில் மறந்துட்டேன். அப்புறம் சித்தி சொன்னாங்க, உன்னுடைய பவுடர் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோமா அப்படின்ட்டு. ஸோ அதனால் எடுக்க வந்துட்டேன். என்னோடய குங்குமப்பூ இதை என் ஹஸ்பண்ட் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தாங்க. 50 கிராம் தான், 1700 சம்திங் என்னவோ போட்டிருந்தாங்க. காஷ்மீர்லேருந்து வர வச்சாங்க ஹஸ்பண்ட். ஸோ குங்குமப்பூ இது ரெண்டுமே மஸ்ட்டு, அது நம்ம எடுத்துருப்போம். ஏன்னா இது டாக்டர் கொடுத்துருக்காங்க. இது டெலிவரி வரைக்கும் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தானே 7th மந்த் ஆகுது. இன்னும் 2 மாதம் அதை நான் கண்டினியூ பண்ணணும். டெய்லி நைட்டு பாலில் போட்டு குடிக்கிறதுக்கு குங்குமப்பூ இங்கே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இப்போ இது சென்னை பார்சல் ஆகுது. கத்திரிக்காவா? இது எல்லாமே சென்னைக்கு பார்சல் ஆகுது.
இதில் இல்லைல்ல ஆனால் காராமணி கூட வாங்கிட்டு வந்திருக்காங்க பார்த்தியா. வேற என்ன, இது என்ன காய், அது என்ன காய், என்னது இது, வாழைக்காய் வரையா, இல்லை பயிர் காராமணினா ஓகே, வாழைக்காய் தான் நம்ம அங்கே கிடைக்கிது இல்லை. இதெல்லாம் நாங்கள் சென்னைக்கு கொண்டு போகிறோங்க. பின்ன வயிற்று யாரு தூக்கும், இந்தா விடு. பார்சல் பண்ணுறாரு. இதோ தேங்காய் முட்டை வேற, தேங்காய் முட்டை. அவ்வளோதான், இது ரெடி பண்ணிட்டாங்க, இதுவும் ரெடி பண்ணிட்டாங்க, இங்கேயும் ரெடி ஆயிடுச்சு, உள்ளேயும் பேக்கிங் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் மாமியார் மட்டும் இன்னும் வரலை, அவங்க வந்தாங்கன்னா கிளம்பிட வேண்டியதான். அங்கே எங்கள் மூத்தார் வராரு. அப்பா அவ்வளோ எங்கள் மூத்தார் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் மாமியாரோட பேகு, பையன், அவரோட பையன் அது. இவர் தான் வண்டி ஓட்ட போகிறாரு, காரு. இவர் கார் ஓட்டி நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உட்கார போகிறோம், எப்படின்னு தெரியல. இங்கே பாரு, எங்கள் உயிருக்கு ஏதாவது சேதாரம் வந்துச்சுன்னா நீ தான் பொறுப்பு சொல்லிட்டேன். பாவம் மனுஷனே கஷ்டப்படுறாரு, இதை தான் நாங்களும் சொல்கிறோம். இன்னைக்கு நாங்கள் சென்னை கிளம்புறோம். எல்லாரும் எங்களை வழி அனுப்ப வந்திருக்காங்க. அவங்க ஃபோன் பேசுகிறாருல்ல, இவர் தான் என் ஹஸ்பண்ட். வா நமக்கு போவான், சாச்சா போவான். பாய் பாய். அக்கா வழி அனுப்புறா, தம்பி போகிறான். அச்சமா வந்து எல்லாரும் போயிட்டாங்க. அங்கே பையன் கூட போயிட்டான். ஆட்டோ ரிக்ஷா வர வந்துருச்சு நாங்கள் போகிறதுக்கு. மாமனார்கிட்ட சொல்கிறதுக்கு வந்திருக்கோம். ஆட்டோ வந்து வெயிட் பண்ணுது. பாய். பின்ன நமக்கு சென்னையில் காணா. எப்போ வரீங்க சென்னைக்கு?